ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதி சூத்ராணாம் அந்தஜ்வரம் அசீஷமத். பரமயோகி என்று கொண்டாடப்படக்கூடிய பெருமை கொண்டிருக்கக்கூடிய சுவாமி ராமானுஷருக்கு பிரணாமங்கள். அந்த ராமானுஷர் வேதாந்தங்கள், பிரம்மசூத்திரம், இதிகாச புராணங்கள், திவ்ய பிரபந்தங்கள் என்ற அனைத்து சாஸ்திரங்களுக்கும் அற்புதமான பொருளை விவரித்தார். அனைத்து சாஸ்திரங்களிலும் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன் என்று காட்டப்படுகிறதுங்கிற வர்த்தத்தை தெளிவாக நிலைநாட்டி, ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்து தொண்டு புரிய வேண்டும், கைங்கரியம் செய்வதே புருஷார்த்தம் என்பதையும் காட்டி கொடுத்தார். சாஸ்திரங்களுக்கு உண்டான தெளிவான அர்த்தம், சாஸ்திரங்களுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெளிவாக காட்டி கொடுத்தார். அதனாலேயே அவர் பரமயோகின்னு கொண்டாடப்படுகிறார். வேதாந்தங்கள், இதிகாச புராணங்கள், சாஸ்திரங்களை எல்லாம் கற்று உணர்வது எதற்கு என்றால், எம்பெருமானுக்கு தொண்டு புரிவதற்காக, கைங்கரியங்களை செய்வதற்காகத்தான் இத்தனையும் வாசித்து ஞானத்தை பெற வேண்டும். அப்போ இவ்வளவு சாஸ்திரங்கள்னாலே கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்திற்கு பயன் என்ன என்றால் கைங்கரியம், தொண்டு புரிதல். இவ்வர்த்தத்தை தான் ராமானுஷர் உலகத்திலே நிலைநாட்டி தன்னுடைய பக்தர்கள், அடியார்கள், ராமானுஜ சம்பந்திகள் அத்தனை பேருக்கும் இவ்வர்த்தத்தை வாரி வழங்கினார். அனைவரையும் எம்பெருமானுடைய தொண்டிலே ஆட்படுத்தினார். அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய ராமானுஷர் பரமயோகின்னு கொண்டாடப்படுகிறார். சாதாரணமாக யோகம்னு சொன்னால் அது ஏதோ தியானம், மனதை கட்டுப்படுத்துதல், உடலை வசப்படுத்தி வைத்து ஆசனங்களிலே உடலை நன்றாக கட்டுப்படுத்தி வைத்து மனதை பெருமானிடத்தில் தியானிக்க விடுதல், பெருமாளை தியானித்தல் யோகம் என்று கொண்டிருப்போம். ஆனால் அது மட்டும் யோகம் அல்ல. எண்ணிறந்த கைங்கரியங்களை பெருமானுக்கு செய்ய வேண்டும். இந்த உடல் கொடுக்கப்பட்டதே தர்மத்திற்காக. ஹஸ்தபாதாதி சயுதா ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் என்று ஒரு பிரமாணம் தெரிவிக்கிறது. ஷரீரம் ஆத்தியங்களு தர்ம சாதனம் என்று இந்த ஷரீரம் கொடுக்கப்பட்டிருப்பதே தர்மத்தை செய்வதற்காக. கை, கால்கள் முதலான அந்த இந்திரியங்கள், புலன்களோடு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடல் பெருமானுடைய தொண்டிற்காகவே எம்பெருமானாலேயே கொடுக்கப்பட்டது என்பதை உணர்ந்து ஜீவாத்மா அந்த எம்பெருமானுக்கு தொண்டுகளை புரிய வேண்டும். இதை நன்றாக நிலைநாட்டி அந்த அர்த்தத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அனைவரும் கடைபிடிக்குமா போலே ராமானுஷர் செய்திருக்கிறார். அதனாலேயே பரமயோகின்னு கொண்டாடப்படுகிறார். தாமும் ஆச்சரித்து அனுஷ்டித்து காட்டி பின்புள்ளோர்கள், அவரை பின்தொடர்பவர்கள் அனைவரையும் இதே போல அந்தந்த கைங்கரியங்களிலே ஈடுபடுத்தி இருக்கிறார் ராமானுஷர். அப்படி ராமானுஷர் தொண்டு புரிந்தாரா என்றால் அவருடைய அந்த பெருமையை கூறக்கூடிய கட்டியம், திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே எம்பெருமானார் ராமானுஷர் ஒவ்வொரு சன்னதிக்காக மங்களாசாசனத்துக்காக எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளுகிறவர் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கஜேந்திர வரதன் ஸ்ரீ பெருந்தேவி நாயகன் தேவப்பெருமாள். அந்த கஜேந்திர வரதராஜ பெருமாளிடத்துக்கு சன்னதிக்கு முன்பாக சென்று அவ்வெம்பெருமானை பல்லாண்டு பாடுகிறார். அந்த சமயத்திலே ராமானுஷருடைய பெருமையை சொல்லக்கூடிய கட்டியங்கள் சேவிக்கப்படுகின்றன. அதிலே முதல் கட்டியம், அத்திகிரி அருளாளர் அத்தாணி சேவகத்தால் பெருந்தேவியாருடைய பெருந்தாகம் தீர்த்த தேவா எச்சரிகை. இதோ எழுந்தருள் இருக்கக்கூடிய ராமானுஷர் யார் என்றால் பெருந்தேவி தாயார் மகாலட்சுமி, அந்த மகாதேவியாய் இருக்கக்கூடிய பெருந்தேவி நாய்ச்சியாருடைய பெருந்தாகம், அவளுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்து வைத்திருப்பவர். யாதவ பிரகாஷராலே கங்கை யாத்திரைன்னு அழைத்து செல்லப்பட்டார் இளையாழ்வார். அந்த சமயத்திலே அந்த இளையாழ்வாரை கங்கையிலேயே தள்ளி மாய்த்து விட வேண்டும்னு திட்டமிட, அந்த திட்டத்தை தம்முடைய தம்பியாராக இருக்கக்கூடிய கோவிந்த பெருமாள் எம்பார் அவர் மூலமாக அறிந்தவராய் ராமானுஷர் இளையாழ்வார் அந்த யாதவ பிரகாஷர் அவருடைய குழுவிலிருந்து நகர்ந்து விந்தியமலை காடுகள் அங்கே சிக்கி கொண்டார். வழி எப்படி போக வேண்டும், மேற்கொண்டு எப்படி பிரயாணப்பட்டு தம் ஊரை அடைய வேண்டும்னு தெரியாமல் அந்த இடத்துல தவித்திருக்கும் பொழுது
காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் அந்த க்ஷேத்திரத்து நாயகனான எம்பெருமான் பெருந்தேவி நாய்ச்சியாரோடு ஸ்ரீ பேரருளாள பெருமாள் தாமே வேடன் வேடு வச்சிகளாக வேடம் தரித்து அவ்விடத்திலே ராமானுஷர் எவ்விடத்தில் இருக்காரோ அவ்விடத்திற்கு வந்து, தாங்கள் வழிப்போக்கர்கள், தாங்களும் பிரயாணப்பட்டு பெருமாள் கோவிலையே அடையப் போகிறோம் என்று சொல்லி ராமானுஷரை தங்களோடு அழைத்து கொண்டு வந்தார்கள். ஓரிரவிற்குள்ளாக காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர, இரவு பொழுதிலே அந்த வேடுவச்சியாக இருக்கக்கூடிய பெருந்தேவி நாய்ச்சியார் தம்முடைய பர்த்தாவினிடத்திலே மிகுந்த தாகமாக இருக்கிறது, தாகம் தணிவதற்கு நல்ல சுவையான தீர்த்தம் தண்ணீர் பருக வேண்டும், அந்த நீரை கொடு என்று கேட்க, இரவு பொழுதாக இருக்கிறதே, விடிந்த பிற்பாடு அருகே எங்கு நீர் ஊற்று இருக்கிறதுன்னு பார்த்து உனக்கு தண்ணீரை வழங்குகிறேன்னு பர்த்தா வேடனா இருக்கக்கூடிய பேரருளாள பெருமாள் தெரிவித்தார். இப்படி இருவரும் பேசிக்கொள்வதை ராமானுஷர் கேட்டு மிகவும் வருந்தினார். நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கக்கூடிய இந்த இரு தம்பதிகள், இந்த தம்பதிகளுக்கு நம்மாலே இந்த தண்ணீர் கைங்கரியம், நீரை கொடுத்து தாகத்தை போக்கடிக்கக்கூடிய தொண்டை கூட புரிய முடியவில்லையேன்னு வருந்தினார். விடியற் காலை பொழுது பார்த்தால் அவர்கள் எங்கு வசித்தார்களோ அங்கு அருகேயே அழகான ஒரு கிணறு தென்பட்டது. அந்த கிணற்றிலே அந்த நீரும் தெளிவாக ரொம்ப பிரசன்னமாய் பார்ப்பதற்கே அழகாக இருந்தது. அந்த தண்ணீரை எடுத்து பெருந்தேவி தாயாருக்கு கொடுக்க 3 முறை கொடுப்பதற்கு எடுத்து கொண்டு வந்தார். 3வது முறை கொடுக்கிற சமயத்திலே அவர்கள் மறைந்து போயினர். பின்னர் அங்கு விசாரித்து பார்த்தால் அந்த க்ஷேத்திரமே பேரருளாள பெருமாள் அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் ஹஸ்தகிரி க்ஷேத்திரம். அந்த ஒரு இரவிற்குள்ளாக இப்படி வேடன் வேடுவச்சிகளாக வந்து தம்மை ரட்சித்தவர் வேறு யாருமல்ல, இதோ இந்த எம்பெருமானும் பிராட்டியும் தான் வந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டு நெக்குருகி போனார், நெகிழ்ந்தார் அந்த ராமானுஷர். பின்னர் திருக்கச்சி நம்பினிடத்துல போய் இந்த விஷயத்தை சொல்ல, அவரும் மிகுந்த சந்தோஷப்பட்டு, ஓஹோ, யாதவ பிரகாஷரோடு நீர் அங்கு தங்கி வாசித்து கொண்டிருக்கிறீர், அது போரும், இனி எம்பெருமான் பிராட்டி இவர்களுடைய கைங்கரியத்துல நீ ஈடுபட வேண்டும் என்பதுதான் நாய்ச்சியாருடைய முக்கியமான திருவுள்ளம், பாரிப்பு, ஆசை. அதனால தான் தீர்த்தம் வேண்டும் என்று தாகம் எடுக்கிறா போலே தீர்த்தம் வேண்டும்னு தம்முடைய பர்த்தாவினிடத்துல கேட்க, அதற்கு அனுகூலமாக அருகே ஒரு கிணற்றையும் உமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். ஆக இனி தினம்தோறும் நீர் இந்த கிணற்றிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு போய் இதோ நாய்ச்சியாருக்கும் பெருமாளுக்குமாக தீர்த்த கைங்கரியத்தை செய்து வாரும். அவர்களுடைய திருவாராதனத்திற்கு, திருவஞ்சனத்திற்கு மற்றும் உண்டான அனைத்து அந்த உபசாரங்களுக்கும் தேவையான அந்த தீர்த்தத்தை நீர்தான் குடங்களிலே கொண்டு நிரப்பி அங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த தீர்த்த குட கைங்கரியத்தை தேவரீரே செய்ய வேண்டும் என்று திருக்கச்சி நம்பிகள் அவரும் அன்போடு ஆசையோடு கூற, ராமானுஷர் இளையாழ்வாரும் அத்தை ஏற்று மிகுந்த அன்போடு அந்த பெருந்தேவி நாய்ச்சியாருக்கும் பேரருளாள பெருமாளுக்கும் தீர்த்த கைங்கரியத்தை செய்து வந்தார். ஆக யாரோ ஒரு யாதவ பிரகாஷி அத்வைத்தினிடத்துல அமர்ந்து பாடம் கேட்டு கொண்டிருந்தார். போரும், இவருக்கு தெரியாத அர்த்தம்னு ஒண்ணு உண்டா? அவன் அத்வைத்திகள் சம்பிரதாயத்துல என்ன சொல்லுகிறார்கள்ங்கிறத அறிய வேண்டும்ங்கிறதுக்காக, மேலும் அந்த யாதவ பிரகாஷருக்கும் சத்தர்த்தங்கள், இந்த வேதாந்தத்தினுடைய தெளிவான அந்த உண்மையான அர்த்தங்கள் என்ன என்பதை வெளிக்காட்டி அவரையும் திருத்த வேண்டும்ங்கிறதுக்காக உண்மை அவருக்கு சிஷ்யராக சேர்த்து வைத்தோமே தவிர வேறொன்றில்லை. இனி போரும், எப்போ அந்த குரு உண்மையே மாய்ப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாரோ இனி அவன் குருவே அல்ல, ஆகவே அவனை விட்டு நம்முடைய கைங்கரியத்திலே நித்தியமாக நீர் இருக்க வேண்டும் என்பதுதான் பெருந்தேவி நாச்சியாருடைய ஆசை, திருவுள்ளம். அது தன்னுடைய பர்த்தாவினிடத்துல சொல்ல, இருவருமாக ராமானுஷருக்கு அந்த கைங்கரியத்தையும் செவ்வனே செய்வதற்கு அனுகிரகித்தார்கள். அதே போல ராமானுஷரும் எவ்வளவு காலம் அவர் பெருமாள் கோவிலே தங்கி இருந்தாரோ அத்தனை காலம் ஒரு நாளும் நழுவாமல் தினந்தோறும் அந்த தீர்த்த கைங்கரியத்தை செய்து வந்தார். இதத்தான் அத்திகிரி அருளாளர் அத்தாணி சேவகத்தால், ஹஸ்தகிரி வேழமலை மேல இருக்கக்கூடிய பேரருளாள பெருமாள் அவருடைய அத்தாணி சேவகம் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருந்து கொண்டு அவருக்கு வேண்டிய அந்த தொண்டுகள், அதில் முக்கியமானதாய் தீர்த்த கைங்கரியம். பெருமாள் அவர் திருவஞ்சனத்துக்கோ திருவாராதனத்துக்கோ அனைத்துக்கும் தேவையான அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்து திருவுள்ளத்தை மிகவும் சந்தோஷப்படுத்தியிருக்கிறார் அத்தாணி சேவகத்தால். இப்படி அந்த சேவகம் தொண்டு புரிந்ததினாலே பெருந்தேவி தாயாருடைய பெருந்தாகம், இது ரொம்ப பெரிய தாகமானா தாயாரும் பெருந்தேவி நாய்ச்சியார், அப்ப அவளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விருப்பம் ஆசைங்கிறதும் பெரிய ஆசைதானே. ஆதிசேஷன் அவர் எப்பொழுதும் பரமபதத்திலே விட்டு பிரியாமல் தொண்டு புரிகிறார்.
இப்ப அவரே தான் ராமானுஷராக அவதரித்திருக்கிறார். இந்த நிலையிலும் நம்மோடு அவர் சேர்ந்திருந்து நமக்கு தொண்டுகளை புரிய வேண்டுமே. அது செய்தால்தானே அவர் உகப்பார், ரசிப்பார். அப்படித்தானே அந்த இளையாழ்வாருக்கும் அது மிகவும் உகந்ததாக இருக்கும் என்பதை உணர்ந்து பெரிய ஆசைப்பட்டாள் அந்த தாயார். அந்த பெருந்தாகத்தை தீர்த்து வைத்தார் இதோ இந்த ராமானுஷர். அப்படிப்பட்ட தேவன் உகப்பு கொண்டு பிரகாசிக்கக்கூடிய ராமானுஷர் இதோ சந்தோஷமாக எழுந்தருளுகிறார். இதோ கஜேந்திரவரதனை பல்லாண்டு பாடுவதற்காக வந்திருக்கிறார் என்று ராமானுஷருடைய பெருமையை அழகாக இந்த கட்டியத்திலே விண்ணப்பிக்கிறார்கள். மேற்கொண்டு அந்த தேவப்பெருமாளை ராமானுஷர் பல்லாண்டு பாட மற்றொரு கட்டியம் அவருக்கு சேவிக்கப்படுகிறது. அது என்ன என்பதை அடுத்த தினம் அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.